ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 14 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ். நேற்று பார்த்தீங்கன்னா சரியான ஒரு க்ளோஸ் என்கவுண்டர் மேட்ச் வந்து போச்சு. பங்களாதேஷ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு 232 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ். 2 அக்தர் பார்த்தீங்கன்னா 50+ ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷர்மின் அக்தர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவங்களும் வந்து 50 ரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோர்னா அக்தர் அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங்லேருந்து எடுத்துட்டோன்னா மலாபா அவங்க வந்து மேட்ச் டு மேட்ச் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா இந்த பர்டிகுலர் டார்கெட் சேஸ் பண்ணுறவே பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே டஸ்பின் பிரிட்ஸ் வந்து 0க்கு வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஸோ பேக் டு பேக் 0ல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் வரிங் சைன்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. தென் கேப்டன் லாரா வால்வர்ட் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரிசான் கேப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 50 ரன்ஸ். தென் க்ளோயே ட்ரியான் அவங்களும் வந்து ஒரு சூப்பரான ஒரு 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நடேன் டி கிளார்க் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 6 அடிச்சு சவுத் ஆப்பிரிக்காக்காக வந்து வின் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 37 ரன்ஸ். நல்ல ஒரு வேல்யூபிள் நாக் ஃப்ரம் நடேன் டி கிளார்க், ரிமெம்பர் த நேம். பங்களாதேஷோட போலிங் வந்து எடுத்துட்டோம்னா நகிடா அக்தர் அவங்க வந்து ஒரு சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்து மோனியும் நல்ல ஒரு எக்கனாமிக்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் பங்களாதேஷ் எங்கே கோட்டை விட்டாங்கன்னா அதிகமாக கேட்ச் ட்ராப்பில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்சை வந்து லூஸ் பண்ணாங்க. இல்லைனா அவங்க கிட்ட மேட்ச் அதிகமாக வின் பண்ணுறதுக்கான மோஸ்ட் சான்சஸ் ஆர் தேர். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டேபிளில் பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷனுக்கு போயிட்டாங்க.